பிரித்தானியாவில் புகலிடம் கோரிய ஈழத்தமிழர் நபர் ஒருவரினால் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் இருந்து தப்பியுள்ளார். இலங்கையில் பல்வேறு சித்திரவதைகளுக்கு முகம் கொடுத்த நிலையில் பிரித்தானியாவில் புகலிடம் பெற்றிருந்தார். இந்த நிலையில் லெஸ்டர் நகர பேருந்து நிலையத்தில் அடையாளம் தெரியாத நபரால் கொடூரமாக தாக்கப்பட்டு சுய நினைவிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 10 நள்ளிரவில் இந்த சம்பவம் நடந்த நிலையில் நேற்றைய தினம் குற்றவாளிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர் லெஸ்டர் நகரின் ஹேமார்க்கெட் பேருந்து நிலையத்திற்கு வெளியே வாடகை வாகனத்தில் காத்திருந்தார். இதன்போது அங்கு வந்த ஜேம்ஸ் ஜோன்ஸ் என்ற நபர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார். முன்னாள் குத்துச்சண்டை வீரரான 36 வயதான ஜேம்ஸ் பேருந்து நிறுத்தத்தில் அமர்ந்திருந்த ஈழத்தமிழரிடம் ஹலோ என்று கூறிவிட்டு திடீரென சரமாரியாக தாக்கியுள்ளார். தொடர்ச்சியான தாக்குதலின் வீரியத்தால் அந்த நபர் தரையில் விழுந்த பின் அவரிடமிருந்து 1400 பவுண்டுகள் மதிப்புள்ள 2 கையடக்க தொலைபேசிகளை பறித்துக் கொண்டு குற்றவாளியான ஜேம்ஸ் ஜோன்ஸ் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஈழத்தமிழர் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். மூக்கு மற்றும் தலையில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் பல நாட்கள் சுய நினைவை இழந்தும் கடுமையான வலியாலும் அவதிப்பட்டார். இலங்கையில் தாம் அனுபவித்த சித்திரவதைகளின் கொடிய நினைவுகளை இந்த தாக்குதல் மீண்டும் தனக்கு கொண்டு வந்து விட்டதாகவும் இதனால் தமக்கு தொடர்ந்து பயங்கரமான கனவுகள் வருவதாகவும் பாதிக்கப்பட்ட நபர் போலீசாரிடம் வேதனை தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்தின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த லெஸ்டர்ஷயர் போலீசார் ஏற்கனவே 72 குற்ற பின்னணிகளை கொண்ட ஜேம்ஸ் ஜோன்ஸை அடையாளம் கண்டு அக்டோபர் மாத தொடக்கத்தில் கைது செய்தனர். மதுபோதையில் இருந்ததால் தனக்கு எதுவும் நினைவில்லை என்று நீதிமன்றத்தில் ஜேம்ஸ் கூறினார். லெஸ்டர் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையில் அவருக்கு 3 ஆண்டுகள் மற்றும் 2 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.